ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை நீதிக்கதைகள் பகுதி 11 தேசபக்தி. அதாவது ஒரு ஊரில் யாருன்னா ஒரு பொண்ணும் ஒரு அப்பாவும் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு என்னன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் அந்த பொண்ணு தான் செய்வாள். செஞ்சுட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவள் போயிட்டு வயலில் போயிட்டு அவரோட சேர்ந்து வயலில் வேலை பார்ப்பாள். வயலில் வேலை பார்த்துட்ருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப பக்தி, கடவுள் பக்தியும் ரொம்ப அதிகம். அதனால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மாதா கோவிலில் போயிட்டு ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்தான்னா அந்த தியான நிலையிலே எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பாள். அங்கே இருக்க பாதிரியாரே பார்த்துட்டு அவளை பார்த்து ரொம்ப அவளை ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த வயசுலேயும் இவ இவ்வளோ ஒரு நல்ல தெய்வ பக்தியோடு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுவார். இந்த பொண்ணு இந்த மாதிரியே தினமும் மாதா கோவிலுக்கு போகிறது, சாமிக்கிட்ட நல்லா தியானம் பண்ணுறது, வேண்டுறது, இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு போர் ஒன்று நடக்க போகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மன்னரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த மன்னரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இந்த போருக்கு போரில் எப்படியாவது வெற்றி பெறுவேன், உங்களுடைய அரண்மனையில் இருக்கவங்க, உங்களோட சேனாதிபதி, உங்களோட போர் வீரர்களை என்னோட படையில் சேர சொல்லுங்கள். நான் எப்படியாவது ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்கலைனாலும் நான் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றது தான் அவங்களோட பேர். அவங்க ஒரு பெண்மணி, சரிங்களா? அவங்க இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி போய் போர்க்களத்துலேயும் போயிடுறாங்க. போயிட்டு மன்னரும் இவங்க சொன்னதை கேட்டுட்டு போர் வீரர்களை இவங்களோட அமுச்சு விட்டுடுறார். போய் இவங்களால ஜெயிக்கவே முடியல. இவங்க அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி உடையவங்களாம் இருக்காங்க. இவங்க போரில் வெற்றி பெற முடியல. இருந்தாலும் இவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க. மன்னர்கிட்ட போய் பேசுறது அப்படின்றதெல்லாம் நிறைய முயற்சி. இவங்களை பார்த்து எல்லாருமே ஏளனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஊரில் இருக்கவங்க கிட்டலாம் போய் இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருதாமே, நான் இதை சரி பண்ணுறேன். இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த பெண்மணி இந்த பிரச்சனையை நான் எப்படியாவது சரி பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் கூட யாருமே இதை கேட்கவே மாட்டாங்க. இவங்க பேசுறது ஒரு பெரிய, ஏன்னா இவங்க சின்ன பொண்ணு அப்படின்றதுனால இவங்க சின்ன பொண்ணுன்னு அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க சொல்ல வர நல்ல கருத்துக்களையோ நல்ல சிந்தனையோ எதையுமே இவங்க சொல்ல வர எதையுமே யாருமே எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் மன்னர் மட்டும் இவங்க சொல்கிறத கேட்டு இவங்களுக்காக படையெல்லாம் திரட்டி அனுப்பி விடுவார். அப்படியுமே இவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் இவங்க தேசபக்திக்கு பேர் போன ஒருத்தர், தேசபக்திக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற இந்த பெண்மணி. இவங்க ரொம்ப ரொம்ப புகழ்தலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு பெண்மணி தான். ரொம்ப ஒரு நாட்டுக்காக போராடி தன்னோட நாட்டில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும், தன்னோட நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்களோட சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு தேசபக்தி இருந்தது அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய போற்றக்கூடிய வண்ணமாக இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவங்கள ஏளனம் செஞ்சாலும் அவங்க அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை அவங்க செஞ்சாங்க. மன்னரை போய் பார்த்தாங்க. அவரை பார்க்கறதுக்காக அவங்க நெடுத்தொலைவு நடந்தே போனாங்க. அவங்க எந்த விதமான பேருந்தோ இல்லை எந்த வாகனங்கள் எதையுமே பயன்படுத்தாமல் அவ்வளவு தூரம் நடந்து போய் மன்னரை போய் பார்த்து, மன்னரை பார்க்கணுன்னு வெளியில் இருக்கவர்கிட்ட கேட்டு அவங்க உடனே இவங்களை அனுப்பிவிட்டு மன்னர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக நான் போர் புரியிறேன், ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியலனாலும் நான் உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு கூட தயாராக இருக்கேன், உங்களுடைய படை வீரர்களெல்லாம் என்னோட அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஜோன் ஆஃப் ஆர்க் இந்த பெண்மணி போய் கேட்குறாங்க. இவங்க கேட்குறத பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. அதை பார்த்து அரசனுக்கே கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுடுறாரு. அதுக்கப்புறம் மன்னர் பேச்சை கேட்டு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. மன்னரும் இவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் படையை திரட்டி இவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் எதிரிங்க கிட்ட இவங்க ரொம்ப அடி வாங்கி இது பண்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப இதுபட்டு சிரமப்படுறாங்க. ஓகே குட்டீஸ், இதுதான் இன்னைக்கான கதை. இவங்க எடுத்த செயலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன
பண்ண முடியுமோ அந்த வழிமுறைகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி அவங்க வந்து பண்ணாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேசபக்திக்கு இவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டி. இவங்க தெய்வ பக்தியிலையும் ரொம்ப பேர் போனவங்க. இவங்க வந்து இந்த மாதிரி மாதா கோவிலில் போய் உட்காந்து தினமும் கும்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பிடும்போது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு அசரீரி வந்து சொல்லுது, நீ உன்னால தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், நீ பண்ணுறது எல்லாம் சரிதான், நீ வந்து கண்டிப்பாக இந்த போரை வந்து நீ இது பண்ணணும், நீ யாரை பற்றியும் நினைக்காத, கவலைப்படாத, நீ நினைக்கிறது சரிதான் அசரீரி சொல்லுது. அந்த மாதா கோவிலில் வேற யாருமே இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பாதிரியார் தான் வந்து சொல்கிறாரு போல இருக்குன்னு சொல்லி இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து நினச்சிட்டாங்க. ஆனால் பாதிரியார் எதுவுமே சொல்லலை, ஒரு அசரீரி தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதை பற்றி பாதிரியார்கிட்ட சொன்னோன்னே, நீ வந்து சொன்ன பற்றியா, இது வந்து உண்மைதான், நான் வந்து உன்னை நம்புகிறேன், அசரீரி தான் வந்து தெய்வ சக்தி தான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு, நீ பண்ணால் சரியாக இருக்கும்ட்டா